கிட்டத்தட்ட ஒரு 75,000 வாக்குகள் வந்து பதிவாகலை அப்படின்றத பார்க்கணும். போன தடவை வந்து 60,000 வாக்கு, இப்போ அது குறைஞ்சிருக்கும் அப்படின்ற பார்க்கும்போது அதோட கூடிதான் இருக்கு. இதை பற்றி அதுதான் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்களே, அது வந்து இல்லை வாக்கு பதிவானதே கம்மியாக இருக்கு. 75,000 வாக்கு பதிவானதுல இதை விட கம்மியாக ஆயிருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாம் தமிழர் கட்டுத்தொகை வாங்கிடும், அதை வாங்க விடாம பண்ணணுங்கிறதுக்காக தான் வீரப்பஞ்சத்தை சிக்கல் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்து இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி கள்ள ஓட்டு பதிவாகுது, உரிய ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை இல்லாமல் வந்து பதிவு பண்ணுறாங்கன்னா அதை சரி பண்ணணும். அந்த சிசிடிவி கேமரா இருக்கிறத எடுத்து பார்க்கணும். ஆனால் அதெல்லாம் விடுத்துட்டு இங்கே வரக்கூடிய நாம் தமிழர் தொகையில் 2 பேர்த்த பிடிச்சி கொண்டு காவல் நிலையத்தில் வைக்கிறாங்க. அது என்ன ஆகுது, அந்த சமயத்தில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் 4:30 6 மணிக்குள்ள அவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து திட்டமிட்டு செய்கின்ற ஒரு அராஜகம், கொடுங்கோல் ஆட்சிங்கிறதுக்கான ஒரு இதுதான். இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளையோ காவல்துறையோ, இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர் பணியில் இருந்துட்டு வந்து இந்த தேர்தல் பணி செய்ய வந்தவங்க எல்லாருமே செய்ய முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுத்த ஒரு வேலையை செய்து கூடியது திமுக ஆட்சிங்கிறது நான் வெளிப்படையாகவே நான் சொல்ல முடியும். நீங்கள் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி